அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாவதாக. அளவற்ற அருளாளன் மிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மறைவான ஞானம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவான ஞானத்தை பற்றி நம்ம இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மண்ணறையில் ஒரு வேதனை குரலை நான் செவிகளால் கேட்பதை போன்று நீங்கள் கேட்பீர்களாயின், சுப்ஹானல்லாஹ், இனிமேல் எந்த ஜனாசாவையும் நல்லடக்கம் செய்திருந்து விடுவீர்களோ என நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. புரியுதா? மன்னரையோட வேதனையான குரலை நீங்கள் கேட்டீங்கன்னா இனிமேல் எந்த ஜனாசாவையும் நீங்கள் நல்லடக்கம் நாங்கள் செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், அதுக்கு அஞ்சுறேன். அத்தகைய அச்சம் எனக்கு இல்லையாயின் உங்களுக்கும் புதை குழியில் இருப்பவர்களின் அவலக்குரலை செவியேற்க வைக்குமாறு பிரார்த்தனை செய்திருப்பேன். சுப்ஹானல்லாஹ் என உத்தம நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைத்தார்கள். இது முஸ்லீம்லேயும் மிஸ்காத் அப்படிங்கிற நூல் வரலாற்றையும் இருக்குது. இது ஒரு மறைவான ஞானம் அவங்களுக்கு. அடுத்து ஒரு சமயம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு அறிவுரை பகிர்ந்து கொண்டிருந்த போது, திருஷ்டிகளின் உற்பத்தியிலிருந்து சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலும் நரகவாதிகள் நரகத்திலும் நுழைவது வரையிலான சகல விடயங்களையும் கூறி காட்டினார்கள். அவற்றை மனப்பாடமிட்டவர்கள், பாடமிட்டு கொண்டவர்கள் ஏனையோர் அதை மறந்து விட்டார்கள். இதை நமக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. ஒரு இடத்துல நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு சில ஞானங்கள் வந்திருக்கு. அதை நரகத்தில் இருக்கிறவங்களையும் சொர்க்கத்தில் இருக்கிறவங்களையும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறாங்க, அதை சொல்லிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, அதை மறந்துடுறாங்க. இது புகாரி ஹதீஸ்லேயும் மிஸ்காத் 506லேயும் வந்திருக்கு. அடுத்து அன்னலார் அவர்கள் ஒரு முறை எங்களிடம் மிம்பரில் ஏறி நின்று படைப்பின் ஆதாரத்தை குறித்து எங்களுக்கு செய்தி அறிவித்தார்கள். எதுவரை அப்படின்னு சொன்னால், படைப்பின் தொடக்கம் முதல் மறுவாழ்வு வரை, அதாவது மறுமை நாள் வரை, மறுமை வாழ்வு உள்ள வரை, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலையும் தாம் தங்குமிடத்தில் புகும் வரையும், நரகவாசிகள் தாம் தங்குமிடங்களில் புகும் வரையும், நரகவாசிகள் நரகத்திலே தங்குமிடங்களில் புகும் வரையும் அறிவித்தார்கள். இதை நினைவில் வைத்தவர்கள், நினைவில் வைத்து கொண்டவர்களை அதை மறந்தவரும் மறந்துவிட்டார். சுப்ஹானல்லாஹ். பார்த்தீங்களா? அப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஞாபக சக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இதை நமக்கு என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. இதோட ஆதாரம் புகாரியில் 3192வது ஹதீஸில் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஹஸ்ரத் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் கோட்டைகளில் ஒரு கோட்டையின் மீதேறி நோட்டமிட்டார்கள். பிறகு, நான் பார்ப்பதை நீங்களும் பார்க்கிறீர்களா? நான் உங்கள் வீடு நெடுகிலும் வருங்காலத்தில் குழப்பங்கள் விளையக்கூடிய இடங்கள், மலை துளிகள் விழும் இடங்களை பார்ப்பதை போன்று பார்க்கிறேன் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். மலைத்துளி எவ்வளோ வேகமாக விழுது, அதே மாதிரி குழப்பங்களும் அவ்வளோ வேகமாக விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆதாரம் புகாரியில் 1878வது ஹதீஸாவது நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வலிமார்களின் மறைவான ஞானம். அதாவது மரண தருவாயில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் கூறினார்கள், அதாவது ஆயிஷாவே, நான் உன்னை விட்டு செல்கின்ற வராத சொத்துக்களையும் நீயும் உனது 2 சகோதரர்களும் மற்றும் 2 சகோதரிகளும் இறைவன் குர்ஆனில் கூறியபடி பங்கு பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, எனது அருமை தந்தையே,
அவர்களே, 2 சகோதரிகள் என்கிறீர்களே, அஸ்மா என்ற ஒரு சகோதரி தானே எனக்கு உள்ளார், இன்னொரு சகோதரி யார் அப்படின்னு கேட்காங்க. ஆயிஷாவே, எனது மனைவியார் பின்த் காரிஜா கர்ப்பமாக உள்ளார். அவர் பெண் குழந்தையை ஈன்றெடுப்பார். எனவேதான் உங்களுக்கு 2 சகோதரிகள் என்றேன். அவர்கள் கூறியது போலவே பின்த் காரிஜா அவர்கள் உம்மு குல்தூம் என்ற பெண் குழந்தையை ஈன்றெடுத்தார்கள். சுபஹானல்லாஹ். இப்போ ஸ்கேனில் இருந்து கூட நம்மளால் என்ன குழந்தைங்கிறத அங்கே யாரும் அறிவிக்கிறது இல்லை. இவங்களுக்கு மறைவான ஞானம் அப்போவே அல்லாஹ் இறைவன் கொடுத்துருக்கான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இதை நமக்கு அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது பைஹியில் 12267 ஹதீஸாகவும் முவத்தாவில் 1242 ஹதீஸாகவும் நமக்கு என்ன செய்யுது தெரியுது. அதுக்கப்புறம் திண்ணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படைக்கு தளபதியாக நியமித்தார்கள். மதினாவில் சொற்பொழிவாற்றி கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா சாரியா அல் ஜபல், சாரியாவே மலையை கவனித்து சண்டையிடுங்கள் என சப்தமிட்டார்கள். பிறகு படையிலிருந்து ஒரு தூதுவர் வந்து சொன்னார், அமீருல் முக்மினீன் அவர்களே, எங்கள் எதிரிகளோடு நாங்கள் போர் புரிந்தபோது அவர்கள் எங்களை விரட்டி அடித்தார்கள். அப்போது யா சாரியா அல் ஜபல் என்ற சத்தம் கேட்டது. பின்னர் மலையை எங்களுக்கு பின்புறமாக ஆக்கி கொண்டு போர் செய்தோம். அல்லாஹ் அவர்களை விரட்டி விட்டான். நீ பார்த்தீங்களா? சுபஹானல்லாஹ். நமக்கு அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதே ஆதாரம் பைஹி 2655. மறைவான நாணங்கள் நிறைய அல்லாஹ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கான். சுபஹானல்லாஹ். இன்னும் நமக்கு அது வியப்புக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வாங்க நம்ம இன்றைக்கி கேள்விகளுக்கு போயிடலாம். இன்ஷா அல்லாஹ் உங்கள் பதில்களை அனுப்பும் எண் 7667878 745. உங்கள் பதில்களை அனுப்பும் முன் உங்கள் பெயர், ஊர், ரெஜிஸ்டர் நம்பர், தலைப்பு மறைவான ஞானம் அப்படின்னு போட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, அனுப்புங்க. கேள்வி 1 என்னென்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்துக்காக நான் பிரார்த்தனை செய்திருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. கேள்வி 1, அன்னலார் எந்த விஷயத்துக்காக நான் பிரார்த்தனை செய்து இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி 2, அதாவது எந்தெந்த விஷயங்களை நிறைய பேர் நினைவு வச்சுக்கிட்டாங்க, சிலரை மறந்தாங்க. ஏதாவது நம்மளிலேருந்து 2 விஷயம் சொல்லியிருப்போம், ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் போதும் இன்ஷா அல்லாஹ். கேள்வி 2, நாயகம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் எந்த விஷயத்த அங்கே இருந்தவங்க கேட்டவங்க அதை மறந்தாங்க, சிலவங்க மனப்பாடம் விட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த 2 சம்பவம் சொல்லியிருக்கோம், அல்ல ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் சொன்னால் போதும் இன்ஷா அல்லாஹ். கேள்வி 3, குழப்பங்கள் எந்த மாதிரி நான் பார்க்குறேன், அதாவது நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா எந்த மாதிரி அது அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் சொல்கிறாங்க. அதாவது நான் ஒரு மலைக்கு மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க, அந்த டைமில் குழப்பங்களை நான் இந்த மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அந்த உதாரணம் இன்ஷா அல்லாஹ் என்னங்கிறத எனக்கு சொல்லணும். கேள்வி 4, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்காங்கல்ல, அவங்களுடைய பெயரும் அவங்களுக்கு பிறந்த குழந்தையோட பெயரும் சொல்லணும். கேள்வி 4, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்காங்கல்ல, அவர்களுடைய பேரும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுல அந்த குழந்தையோட பேரும் நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு சொல்லணும். கடைசியாக இறுதி கேள்வி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரை பார்த்து மலையை கவனித்து சண்டையிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பேர் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அந்த 2ஐயும் எனக்கு அனுப்பணும். கேள்வி 5, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருத்தவங்களை கூப்பிட்டு மலையை கவனித்து சண்டையிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மலையோட அவங்களோட பேரும் அவங்க மலையை பார்த்து சண்டையிடுங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையை, அரபு வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.